மாண்புமிகு உறுப்பினர் செல்வ பெருந்தகை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள். தொழிற்சாலைகள் நிறைந்த திருப்பெரும்புதூர் தொகுதியில் பல ரோடுகள் பழுதடைந்திருக்கிறது. நீங்கள் மீண்டும் இரண்டாவது முறை ஆட்சிக்கு வருவது உறுதி என்று தமிழ்நாட்டு மக்களால் முடிவு செய்யப்பட்டது. இருந்த போதிலும் தேர்தலுக்கு முன்பாக எந்தெந்த சாலைகள் செப்பனிட வேண்டுமோ பழுது பார்க்க வேண்டுமோ அதை பார்த்து தருவார்களா என்று தாங்கள் வாயிலா கேட்க விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய மாநில தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை சகோதரர் செல்வ பெருந்தகை அவர்கள் அந்த கேட்டுக்கிற கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கையும் கூட. காரணம், அந்த பகுதியில் தான் அவர் தொகுதியில் தான் இன்றைக்கு ஒரகடம் என்கிற இந்த பகுதியில் நிரம்ப அங்கே தொழிற்சாலைகள் இருக்கிறது. இப்போ நானே அந்த பகுதியில் தான் அடிக்கடி வருவேன். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய காஞ்சிபுரத்தில் இருந்து நேரடியாக வண்டலூர் போகிற பகுதியில் இப்படி தான் பழுதடைந்திருந்தது. அதை நானே நேரடியாக பார்த்து இந்த ஆண்டு அதுக்கு நிதி ஒதுக்கி அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னொன்று, படப்பையில் ஒரு பாலம் கட்டி கொண்டிருந்தோம். அந்த பாலம் கட்டாயம் அது உடனே முடித்து தர வேண்டும் என்று இதே மாவட்டத்தில் கோரிக்கை வைத்தார்கள். அதையும் அவருடைய திருக்கரத்தாலே இருந்து அந்த மேம்பாலத்தையும் நாங்கள் திறந்து வச்சிருக்கிறோம். அதனால இப்போ அவர் சொல்லியிருக்கிற கோரிக்கை என்பது நியாயமான கோரிக்கை. அதெல்லாம் முறைப்படுத்தி இடத்துல கடிதம் கொடுக்கிற பொழுது தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்றோம். தேர்தல் அறிவித்தா அடுத்த நிதியாண்டு தான் செய்ய முடியும். மாண்புமிகு அமைச்சர்கிட்ட நிறைய பேர் கை தூக்குறீங்க. கேள்வி கேட்கிறவங்களும் சுருக்கமா சொல்லணும். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் எல்லாருமே சுருக்கமா சொன்னா கூட 2 பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். இன்னைக்கும் நாளைக்கும் தான் கேள்வி பதிலும் வினாக்கள் விடைகள் நேரமும் இருக்கு. அதை மனதில் வைத்து எல்லோரும் கேள்வியும் கேட்க வேண்டும், பதிலும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.